வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாபய ரணில் ஆட்சி காலங்களில் நடந்த சதி அம்பலப்படுத்திய புலனாய்வாளர்கள். பிடிவாதம் பிடிக்கும் அனுர அரசாங்கம், நாமல் விடுத்த பகிரங்க சவால். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லை நீடிப்பு, சி.வி. விக்னேஸ்வரனின் பரபரப்பான கருத்து. அனுர ஆட்சியில் அங்கவீனமுற்ற இராணுவ வீரர்களுக்கு நடக்கும் அநியாயங்கள் பகிரங்கப்படுத்தும் சஜித். தமிழின அழிப்புக்கான சாட்சிகளே செம்மணி எலும்புக்கூடுகள், அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பிற்கு ஈரானின் கடுமையான பதிலடி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலங்களில் சிறப்பு திட்டங்களை முன்னெடுப்பதாக கூறி அரசு நிதியை பயன்படுத்தி எந்தவொரு திட்டத்தையும் நிறைவு செய்யாமல் அரசியல் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சிறப்பு திட்டப்பணிப்பாளராகவும் பணியாற்றிய சுகீஸ்வர பண்டார மீதான வழக்கு விசாரணையின் போது இது தொடர்பில் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. சுகீஸ்வர பண்டாரவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது மத்திய குற்றவியல் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இந்த தகவலை கொழும்பு மேலதிக நீதிவானிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2022 ஜூலை 14 முதல் 2024 டிசம்பர் 21 வரையிலான காலப்பகுதியில் ஜனாதிபதி செலவின தலைப்பின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து சம்பளம் மற்றும் படிகளை பெற்று அந்த நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக சுகீஸ்வர பண்டார மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகளால் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது குறித்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மேலதிக முன்னேற்ற அறிக்கை மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் சமர்ப்பித்துள்ளது. குறித்த நிதியை பயன்படுத்தி நடத்தப்பட்ட அரசியல் கூட்டங்கள் தொடர்பான விரிவான அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் சிறப்பு திட்ட பிரிவில் பணியாற்றியதாக கூறப்படும் நபர்களிடம் எதிர்காலத்தில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து எதிர்வரும் 25ஆம் திகதி நீதிமன்றத்திற்கு மீண்டும் அறிவிக்குமாறு நீதிவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். நீதித்துறை விவகாரத்தில் மூத்த வல்லுநர்களின் ஆலோசனைகளை பற்றி தீர்மானம் எடுத்ததாக கூறும் ஜனாதிபதி அந்த வல்லுநர்கள் யார் என்பதை நாட்டிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதிக்கும் வகையில் ஜனாதிபதி தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். மேலும் உள்நாட்டு சட்டத்தரணிகள் சங்கம், நீதிபதிகள் மற்றும் காமன்வெல்த் சட்டத்தரணிகள் சங்கம், ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தும் அரசாங்கம் இந்த தீர்மானத்தில் பிடிவாதமாக இருக்கின்றது. நீதித்துறை வெற்றிடங்களை அல்லது பிரச்சினைகளை அதிகாரிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதாலோ அல்லது ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதனாலோ ஒருபோதும் தீர்த்துவிட முடியாது. அத்துடன் சுங்கத்தில் கொள்கலன்கள் காணாமல் போனமை மற்றும் நிதி அமைச்சராக உள்ள ஜனாதிபதியின் கணக்கில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊடுருவல்கள் தொடர்பில் முறையான விசாரணைகள் நடத்தப்படவில்லை. அது மாத்திரமன்றி மகாநாயக்க தேடர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு கூட ஜனாதிபதி இன்னும் உரிய பதிலளிக்கவில்லை. அரசாங்கம் தனது சுய தேவைகளுக்காகவும் அரசியல் நிலைப்புத்தன்மைக்காகவும் நாட்டின் நீதித்துறை அமைப்பினையும் மக்களையும் காட்டிக் கொடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஆயத்தமாகும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் தீர்மானத்திற்கு முன்னாள் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் சாதகமான கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியிருக்கக்கூடிய போதும் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இதற்கு முன்னர் சட்டமா அதிபருக்கு மட்டுமே இதனால் பயன் கிடைக்கும் என்ற செய்தி அறிந்ததால் தான் நாம் அதற்கு எதிராக இருந்தோம். இப்போது அனைத்து நீதிபதிகளுக்கும் இதன் நன்மை கிடைக்கின்றது. அவர்களுக்கும் மேலும் 2 ஆண்டுகள் பணியாற்றுவதற்கு நாட்டிற்கு நல்லது என்றே நான் நினைக்கின்றேன். மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பாக தற்போது ஒரு சிறிய பிரச்சினை எழுந்துள்ளது. அதற்கு எதிராக மக்கள் கூறுவது என்னவென்றால், நீதிபதிகள் தங்களின் சொந்த பிரச்சினைகள் குறித்து தாங்களே
நீதிபதிகளே தீர்மானம் எடுக்கின்றார்கள் என்பதாகும். அதாவது உயர் நீதிமன்றம் இது குறித்து ஆராயும் போது தங்களுக்கு சாதகமான விடயங்களை தீர்மானிப்பது தவறானது என்ற கருத்தை சிலர் கூறுகின்றனர். ஆனால் இதற்கு முன்பும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் வருமான வரி தொடர்பான பிரச்சினை எழுந்தபோது நீதிபதிகளுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று அரசாங்கம் கூறிய போதிலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் வருமான வரி செலுத்த வேண்டும் என்று உயர் நீதிமன்றமே தீர்ப்பளித்துள்ளது. அவர்கள் தங்களுக்கு எதிராகவும் தீர்மானங்களை எடுத்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் தவறான முறையில் தீர்மானம் எடுக்கிறார்கள் என்று நாம் கூற முடியாது. அடுத்தது, இந்த யோசனையை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொண்டு வரவில்லை. இது நாடாளுமன்றத்தினால் கொண்டுவரப்பட்ட ஒரு தீர்மானமாகும். அதனால் இதில் எந்த தவறும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். மேலும் கனிஷ்ட நீதிபதிகளின் பதவி உயர்வு தாமதமாகும் என்று கூறப்படுகின்றது. அவ்வாறு தாமதமானாலும் அவர்களும் உயர் நிலைக்கு செல்லும் போது மேலும் 2 ஆண்டுகள் கூடுதலாக பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும். எனவே அவர்களுக்கு இதனால் எந்த பாதகமும் ஏற்படாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் தேங்கி கிடக்கும் வழக்கினை எல்லாம் விரைவில் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் கூறப்படுகின்றது. அனுபவம் மிக்க நீதிபதிகளை வைத்துக் கொண்டு இந்த பணியினை தொடர்ந்து செய்வது நல்லது. எனவே இதற்கு நான் எதிர்ப்பில்லை. 22வது திருத்தத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு தள்ளி போட முடியாது. அவ்வாறு செய்தால் இந்த நீதிபதிகளின் அனுபவம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என குறிப்பிட்டுள்ளார். விசேட தேவையுடைய படை வீரர்கள் 2 பிரிவுகளாக பிரித்து இருவேறு விதமாக நடத்தப்படுவது மனிதுரிமை மீறல் செயல்பாடு என்றும் இந்த குறைபாட்டிற்கு அரசாங்கம் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி குறித்த கலந்துரையாடல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை காப்பாற்றுவதற்காக தமது அவயவங்கள் மற்றும் இன்னுயிரை தியாகம் செய்து நமது நாட்டின் வீரம் செறிந்த படை வீரர் சமூகம் நாட்டின் ஆழ்புல ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை பாதுகாப்பில் மகத்தான சேவைகளை ஆற்றியுள்ளனர். அவர்களுக்கு செலுத்தக்கூடிய உச்சக்கட்ட நன்றி கடனை செலுத்த வேண்டும். ஆனால் ராணுவ வீரர்களின் பல பாரதூரமான பிரச்சினைகளுக்கு இதுவரை தீர்வுகள் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். சாட்சியங்கள் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்பதற்காக குடும்பமாக தமிழர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றனர் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். மேலும் இவ்வாறு குடும்பங்கள் ரீதியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அழிப்பே இனவழிப்பு என்பதை உறுதிப்படுத்துகிறது என அவர் குறிப்பிட்டார். தமிழர்கள் இலங்கையில் 1956ஆம் ஆண்டு முதல் கட்டமைக்கப்பட்ட பேரினவாதத்தால் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வந்துள்ளனர். இதனை தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், புலம்பெயர்ந்த உறவுகள், தமிழ் புத்திஜீவிகள் ஆகியோர் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உரக்கச் சொல்லி வருகின்றார்கள். அதற்கான சாட்சியங்களாக செம்மணி புதைகுழியில் இருந்து கண்கூடான சாட்சியங்களாக எலும்புக்கூடுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை 539 எலும்புக்கூடுகள் தமிழின அழிப்பை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருவறை கருவில் இருந்து குழந்தைகள், சிறுவர், குமரர், தாய், தந்தையர், வயோதிபர், அங்கவீனர் என எவ்வித பாகுபாடுகளுமின்றி அனைவரும் செம்மணியில் அரச பயங்கரவாத கருவியான இராணுவத்தின் மூலம் அழிக்கப்பட்டுள்ளனர். அதனை எலும்புக்கூடுகள் பேசாமல் பேசுகின்றன. பால்மணம் மாறாத பச்சிளம் குழந்தைகள் கூட தமிழினத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இன அழிப்பிலிருந்து தப்ப முடியவில்லை. இலங்கையில் 1956ஆம் ஆண்டு தமிழின அழிப்பு இக்கினியா அலக்கலையில் பேரினவாத குண்டர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அதில் 157 அப்பாவி தமிழர்கள் பேரினவாத குண்டர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிரதேசமாக விரைவில் அறிவிப்பேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணை ஈரானுக்கு சொந்தமானது. அது ஈரானுக்கு சொந்தமானதாகவே உள்ளது. தொடர்ந்து ஈரானுக்கே சொந்தமானதாக இருக்கும் என்று ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் ஹாசெம் ஹரிபாபதி தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் கருத்துக்கு பதிலளித்த அவர், ஒரு ட்வீட் மூலமாகவோ விமானம் தாங்கி கப்பல் மூலமாகவோ உத்தரவு பிறப்பிப்பதன் மூலம்
மூலமாகவோ அல்லது தேர்தல் பிரசார உரையின் மூலமாகவோ ஹோர்மோஸ் நீரிணையை கைப்பற்ற முடியாது என்று தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் சந்தித்துள்ளதாக அமெரிக்கா கூறும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதவரை ஹோர்மோஸ் நீரிணை மீதான முற்றுகையினை ஈரான் தொடர்ந்து அமல்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் ஹோர்மோஸ் நீரிணை மீது அமெரிக்காவுக்கு முழுமையான கட்டுப்பாடு இருப்பதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். நாம் இதை தொடர்ந்து வைத்திருப்போம் என்று நினைக்கின்றேன். எங்கள் கடற்படை முற்றுகை இரும்புச் சுவர் என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்றது. இதை ஈரான் எதுவும் செய்ய முடியாது என்று ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்திருந்தார். ஆனால் ஈரான் ராணுவம் ட்ரம்பின் கூற்றை பொய் மற்றும் கட்டுக்கதைகள் என்று மறுத்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை தொடர்ந்து ஈரான் இஸ்லாமிய குடியரசின் முழுமையான நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சொல்பஹாரி தெரிவித்துள்ளார். ஈரான் ஆயுதப்படைகளின் அனுமதி மற்றும் கண்காணிப்பு இல்லாமல் எந்த ஒரு வர்த்தக கப்பல் அல்லது எண்ணெய் கப்பலும் இந்த நீரிணை வழியாக பாதுகாப்பாக செல்ல முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியும் ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக அமெரிக்கா மிகப்பெரிய தவறான கணக்கீட்டை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். இதனிடையே வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் ட்ரம்பின் ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பான கருத்து நகைச்சுவையாக கூறப்பட்டது என்றும் பின்னர் விளக்கம் அளித்ததாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. தற்போதைய அமெரிக்கா ஈரான் மோதலின் முக்கிய பதற்ற பகுதியாக ஹோர்மோஸ் நீரிணை காணப்படுகின்றது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.